நம்ம வீட்டோட கிரகப்பிரவேசத்துக்கான இன்விடேஷன் எல்லாருக்கும் கொடுத்து இன்றைக்கி எல்லோரும் வந்திருக்காங்க. ஸோ அதுக்கான வெல்கம் போர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நாங்கள் வச்சுருக்கோம். வாங்க எங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே போகலாமா? ரைட் போங்க. ஸோ வேறு என்ன டெக்கரேஷன் பண்ணீங்க நீங்கள்? இந்த இடத்துல நம்ம மயில் மாதிரி அழகாக இருக்குது. இதுவும் சூப்பராக இருக்குது டெக்கரேஷனு. போ இல்லை, இந்த மாலையெல்லாம் இந்தியாவில் அமேசான்லேருந்து வாங்கி வந்தது மொத்தமாக. இது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்ல பிரமாதமாக இருக்குது பாருங்கள். உள்ளுக்குள்ளே ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. ஓகே, அப்படியே உள்ளே வந்தோம்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து தொங்க விட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டி டெக்கரேஷனு. இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது எங்கேருந்து வாங்கி வந்தீங்க இதை? அமேசான் ஜப்பானா? பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதுக்கடுத்தது இது நம்ம பழைய வீட்டில் இருந்தது, அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே மாட்டியிருக்கோம். ஸோ எல்லா விண்டோக்கும் அழகாக பூ மாதிரி போட்டு, இந்த கீழே கார்பெட் எல்லாம் வந்து நானே பண்ணது. இந்த கார்பெட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நானே வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பண்ணது. உள்ளுக்குள்ளே ஏசி போட்டு அழகாக ஒரு பெட்டு போட்டு கொடுத்தாச்சு. இது ஒரு குழந்தைக்கு. படிக்கட்டில் எல்லாம் இந்த மாதிரி ஹேண்ட் ரெயிலுக்கான டெக்கரேஷன். எல்லோரும் வந்தால் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்களே வீட்டில் வந்து டெக்கரேஷன் பண்ணது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக கம்பிங்களை வாங்கி செட் பண்ணி, ஸோ அந்த கம்பியை வந்து தனியாக தெரியக்கூடாது அப்படின்றதுனால இல்லை ஃப்ளவர் வந்து அப்படியே கொடி ஏறுற மாதிரி வந்து டிசைன் பண்ணோம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தனியாக விற்குதுங்க, அமேசானில் விற்குது. இதை வாங்கி அப்படியே இதில் வந்து கொடி அப்படியே பரவற மாதிரி பண்ணி, ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன ஐட்டம்லாம் வந்து நாங்களே வந்து செட் பண்ணோம். ஸோ இந்த மாலையெல்லாம் வந்து இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான், ஃபுல்லாக அமேசான்லேருந்து. அதே மாதிரி இந்த ஒரு மாலையும் சரி, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் கிராண்ட் லுக்காக. இது பின்னாடி சாதாரண வீட்டில் இருக்கிற ஸ்க்ரீன் தான். என்னென்னா இந்த கிளிப்புங்க மட்டும் தெரியாமல் பின்னாடி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் அது பண்ண முடியல. பட் எனிவேஸ், இந்த டிசைன் நாங்களே வீட்டில் பண்ணது. இந்த பூஜை ரூம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்களே ஊர்லேருந்து எடுத்துன்னு செட் பண்ணது. இதெல்லாம் ஊரில் எங்களோட ஐட்டமு. நாங்கள் அப்படியே வந்து நாங்கள் லக்கேஜில் வரும்போது எடுத்துன்னு வந்தோம் இது எல்லாமே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமனார் மாமியார் வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க. இது நம்ம இன்னும் ஒரு மெட்டீரியல். இது மெட்டீரியல் பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி. ஸோ அந்த மாதிரி இதுவுமே வந்து ஊர்லேருந்து வரும்போது எடுத்துன்னு வந்தது. இது லைட்டெல்லாம் எரியும். ஆனால் என்னென்னா இது பின்னாடி இருக்க அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியான அடாப்டர். ஜப்பானில் இருக்க அடாப்டர் வந்து டிஃப்ரெண்ட்டான அடாப்டர், வோல்டேஜும் டிஃப்ரெண்ட்டு. அதனால் அப்புறமா செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டோம். இப்போ இந்த இடத்துல ஒரு கேஸ் மாதிரி வாங்கி வந்து வச்சு, ஸோ அதில் வந்து ஷெல்ஃபில் வந்து இந்த சாமிங்கெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சாமி வைக்கிறதுக்கான இடம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ரிட்டன் கிஃப்ட் என்னென்ன வாங்கினோம் சுஜி எல்லாருக்கும்? இந்த ஒரு பேக் வாங்கியிருக்கோம். சரி, அதுக்கப்புறம் இங்கே 2 விளக்கு பிள்ளையாரெல்லாம். இதெல்லாம் எங்கேருந்து வாங்கினது? இந்தியாவிலேருந்து. இதெல்லாம் இந்தியாவிலேருந்து வாங்கினதா? இதெல்லாம் எங்கே மாட்டுற மாதிரி? இது எங்கன்னா செவுத்துல அப்படியே மாட்டுற மாதிரியா? டோரில் மாட்டிக்கலாம். ரைட்டு. அதுக்கப்புறம் இதென்ன கோமாதாவா? ஓகே, கோமாதா. ரைட்டு. அதுக்கப்புறம் ஸ்வீட் போட்டு கொடுக்குறது 2 லட்டு எல்லாருக்கும் ஸ்வீட்ஸு. அப்புறம் மஞ்சள் குங்குமம் ஆரஞ்சு. அதுக்கடுத்தது இது மட்டும் என்னது? இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது மட்டும் வந்து என்னோட கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ்க்காக வாங்கின பேக்ஸ். ஓகே, எல்லா விண்டோவுக்கும் இந்த மாதிரி பூ தொங்குற மாதிரி வாங்கி வந்து செட் பண்ணுது. பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்ட் லுக்காக நல்லா இருந்தது. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடு இப்போ நான் வந்து டோக்கியோவில் ஏதோக்குள்ள நீஹோரி அப்படின்ற இடத்துல வீடு வாங்கியிருக்கேன். எனக்கு வீடு வாங்கி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் பிளாஸா மிஸ்டர் வத்தானாபே அப்படின்றது தான். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வீடு வாங்க 2-3 வீடு பார்க்கும்போது அவர் சொன்னார், இல்லைங்க இந்த இடத்துல அந்த பிரச்சனை இருக்குது, இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது. இதே வீட்டுக்கு பேரலா இன்னொரு ரோடு கூட பார்த்துருந்தேன். இல்லைங்க அங்கே வேண்டாம், தவிர்த்துருங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ஒரு பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லும் போது இந்த பிரச்சனை இருக்குங்கன்னு சொல்லி இருக்கிறதுல வந்து எல்லாருமே காசு தான் சம்பாதிக்கிறாங்க. பட் ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் வாங்கினா நல்லா இருக்குங்க, இது வந்து நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக ஒரு கைடன்ஸ் கொடுத்து எங்களுக்கு வந்து ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு. நல்லபடியாக வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்தாரு. ஸோ அதனால அவருக்கு வந்து இந்த ஒரு நேரத்தில் நன்றிகளை சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. ஹவுஸ் பிளாஸா பத்தனை பேசலாம். இவர் வந்து இங்கே டோக்கியோ ஏரியாலேயே இருக்கட்டும், இல்லை சீபாவில் இருக்கட்டும், எல்லாமே யோகாமாவோட வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாரு. கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். இவரோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். நைட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த டெக்கரேஷன் வேலைலாம் போயிட்டுருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக பிள்ளையார் மாதிரி ஊர்லேருந்தே வந்து வாங்கிட்டு வந்தோம் அந்த பேக்ரவுண்டுக்கு. நாளைக்கு இந்த கேமராலாம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் நம்ம ஊர் மாதிரி சாமந்தி பூ, மல்லிப்பூ இந்த மாதிரிலாம் ஜப்பானில் கிடைக்காதுங்க. அதனால் என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி பொக்கே இருக்குது இல்லைங்களா, இந்த பொக்கே வந்து உங்களுக்கு ஃபார்மிங்கில் விளைவிச்சு அந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள், அந்த இடத்துலேயே போய்ட்டு இந்த மாதிரி பொக்கே வந்து வாங்கிட்டோம்.
இதுமாரி பொக்கே நம்ம வாங்கிட்டு போனோம் அப்படின்னா இதை வச்சு நாங்கள் பூ டிசைன் வந்து நம்ம மாலைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்படி ஒரு பிளான் பண்ணோம். அந்த மாதிரி வாங்கிட்டு வந்த பூவை காம்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அழகாக தனித்தனி பூவாக வச்சு இந்த பூவிலிருந்து மணிகளை போட்டு மாலை கோர்த்துட்டு இருக்கிறது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. எல்லா இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா அங்கே டெக்கரேஷனுக்காக வந்து பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள்லாம் தொங்குற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம். அதே மாதிரி இந்த இடத்துலையும். ஸோ இதுதான் வந்து ஃபுல்லாக மணியில் அழகாக வந்து மாலை செஞ்சுருக்கிறோம். பாருங்கள் மாலை எப்படி இருக்குதுன்னு. ஜப்பானில் நம்ம ஊர் மாதிரி தமிழில் வேதம் ஓதுகிற ஐயர்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரகப்பிரவேசத்துக்கு பெரும்பாலும் கிடைக்கவே மாட்டாங்க. எங்களோட லக்கு எங்களோட நண்பர் ஒருத்தர் மூலியமாக ஒரு நண்பரை வந்து பிடிச்சி அவர் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவர். அவர் வந்து நீங்கள் தயவு செஞ்சு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணோம். அவரும் வந்து நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணதுக்கு ஏற்ப வந்து பண்ணி கொடுத்தாரு. விடிகாலை 3:30 மணிக்கு போயிட்டு ஐயர் இருக்கிற இடத்துல ஐயரை போய் கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் அவர் சொன்ன பொருட்கள் எல்லாத்தையும் நாங்கள் முன்னாடியே ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருந்தோம். இங்கே ஜப்பானில் நிறைய ஐட்டம்கள் கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. இந்த ஐயர் சாமான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க கேட்குற நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து எங்கள் மாமனார் மாமியார் வரும்போதே அவங்க லக்கேஜில் எடுத்துகிட்டு வரலான்னு முடிவு பண்ணி நாங்கள் நிறைய எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் பிரச்சனை என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு சின்ன சின்ன இந்த பருப்பு வகைகள்லாம் இருக்குது பாருங்கள், சிறுதானியங்கள்லாம், அதுக்கெல்லாம் வந்து இந்த பைத்தோ சானிட்டரி சர்டிஃபிகேட் அப்படின்றத நான் வாங்காமல் விட்டோம். அதனால் என்ன ஆச்சுன்னா அது மொத்தமாக எடுத்து ஜப்பானோட நரிதா கஸ்டம்ஸில் ஸ்க்ராப் பண்ணிட்டாங்க. எங்களால் ஒரு எதுவுமே பண்ண முடியல. இவங்க மாமனார் மாமியார் வந்தது 1ஆம் தேதி, 2ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிரகப்பிரவேசம் வச்சுருந்தோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய ஐட்டம் வந்து அங்கங்கே யார் வீட்டிலலாம் கிரகப்பிரவேசம் பண்ணி மிச்சம் அவங்க எக்ஸ்ட்ரா ஸ்டாக் வச்சுருந்துருப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரியான பொருட்களை வாங்கின்னு வந்து தான் எங்களால் மேனேஜ் பண்ண முடிஞ்சது. ஃபைனலாக எங்களுக்கு ஒரு விஷயத்தில் ஒரு லக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஓமகுண்டம் வச்சு நம்ம புகை வளர்த்துறோம் இல்லைங்களா, அது நம்மளுக்கு சாதாரண விஷயமா இருக்கும். ஆனால் ஜப்பானியர்களுக்கு அப்படி கிடையாது. ஏன்னா இங்கே பெரிய பெரிய தீ விபத்து ஏற்படும் போது இவங்க ரொம்ப அலர்ட்டாக இருப்பாங்க. இவங்க யார் வீட்டில் இருந்துன்னா கொஞ்சமாக கெமுரி அப்படின்னு சொல்லுவாங்க ஜப்பானிய மொழியில். உங்களுக்கு புகை வருது அப்படின்னாலே அதை வந்து இவங்க ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு உடனடியாக இந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு தகவல் கொடுத்துருவாங்க. ஃபயர் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தகவல் போனால் அடுத்த ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து அரைவ் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னா அதை அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சாங்கியத்தை சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே உண்மையிலேயே போதும்னு ஆகிடுங்க. கிட்டத்தட்ட 4லேருந்து 6 மணி வரைக்கும் வீடு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு புகை மூட்டமாக இருந்த காரணத்தினால வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மோக் டிடெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அது எல்லா ரூம்லேயுமே வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. குளிர் வந்து ரொம்ப அதிகமாக இருந்த காரணத்தினால எங்களால் டோருங்களை விண்டோவில் ஓப்பன் பண்ணியே வைக்க முடியல. ஏன்னா -2 -3 டிகிரி இருந்த காரணத்தினால எங்கள் வீட்டில் பண்ண டெக்கரேஷன் எல்லாமே நாங்களே ஒரு பொருளாக வாங்கிட்டு வந்து பண்ணது தான். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தவறாமல் கருத்துரை பகுதியில் பதிவு பண்ணுங்கள். வாழ்க்கையில் ஒரு முறை நம்ம பண்ணுற இந்த ஒரு விஷயம் என்றைக்குமே வந்து நினைவுகளாக வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ மெனக்கெட்டு இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். 2ஆம் தேதி எங்களுக்கு 10 மணிக்கு மேலே வேறு ஒரு ஃபங்க்ஷன் இருந்த காரணத்தினால எங்களால் எல்லாரையுமே வந்து வீட்டுக்குள்ளே அன்றைக்கி கூப்பிட்றதுக்கு முடியாமல் போயிடுச்சு. முடிஞ்சிருந்ததுன்னா அன்றைக்கி ஒரே நாளில் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரே தடவையாக அந்த விஷயத்தை முடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா கிரகப்பிரவேசம் தனியாக ஒரு நாள் பண்ணிவிட்டு இன்னொரு நாள் நாங்கள் கேதரிங் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு எல்லாரையும் வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நாங்களே பண்ண ஒரு டெக்கரேஷன், இந்த தானியங்களெல்லாம் வச்சு இது எப்படி இருக்குது அப்படின்றதும் தவறாமல் உங்களோட கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு பண்ணுங்கள். என்னதுரா என்ன பாட்டு பாட சொல்கிறாங்க, என்ன கடுப்பேற்றினுக்கிறாங்க உன்னை? அவன் நேச்சுரலாகவே ஒரு சோம்பேறி, அவங்ககிட்ட போய் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் டாஸ்க்கெல்லாம் கொடுத்தா என்ன பண்ணுவான்? என்னோடய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இல்லைனா அவங்களுமே இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக 100% வந்து கலந்துருப்பாங்க. இந்த நாங்கள் செலிப்ரேட் பண்ணுற இந்த விஷயத்தை எங்களோட இருந்து பார்த்து சந்தோஷப்பட்டு இருந்திருப்பாங்க உண்மையிலேயே. அப்படியே போட்டுருவாங்க. பொங்கல் இங்க வச்சுங்க, அப்புறம் திருப்பி சாமிக்கு அப்புறம் படைச்சிருங்க. தேங்காய் உடைச்சு பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட கேதரிங் ஈவெண்ட்டு நம்ம வீட்டிலேருந்து ஒரு 100-150 மீட்டர் தள்ளி இருக்கிற இந்த ஒரு கம்யூனிட்டி ஹாலில் தாங்க நடக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சஷிபோனே ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பில்டிங் தெரியுது பார்த்திங்களா, அந்த பில்டிங் ஃபுல்லாக மேலே இருக்கிற ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் கூட உட்காந்து சாப்பிட முடியும். அந்த இடத்துல உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் அவங்க. கம்யூனிட்டி சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு அழகாக கொடுத்துட்றாங்க. நம்ம பேர் எழுதியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ளவர் ஹாலுன்றது இது தான். இப்போ ஃப்ளவர் ஹாலுக்கு போகலாம்.
நம்மளுக்கு கொடுத்துருந்த ஹால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இவ்வளோ பெரிய ஒரு ஹால் தாங்க கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்னா கூட உள்ளே உட்காந்து நம்ம தான் நல்லா சாப்பிட முடியும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிவேட்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. யாருன்னா வயசானவங்க முதியோர்கள் இருக்காங்க அப்படின்னா அதை திறந்து உள்ளே வர முடியும். இங்கே நம்மளுக்கு ஆண்களுக்கான கழிவறை, பெண்களுக்கான கழிவறை, பேண்ட்ரி இதெல்லாம் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பேண்ட்ரிலே வந்து பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தேவையான பாத்திரங்கள், கப்பு, டீ அதெல்லாம் செய்கிறதுக்கு, வார்ம் வாட்டருக்கான ஐட்டமு இதெல்லாம் நம்மளுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்களை பண்ணி கொடுத்துருவாங்க. என்னென்னா இங்கே சேர்களை இந்த மாதிரி வச்சுருவாங்க, டேபிள் இந்த மாதிரி வச்சுருவாங்க. நம்மளே எடுத்துக்கணும், நம்மளே போட்டுக்கணும். இடத்த க்ளீன் பண்ணி நம்ம திருப்பி அவங்களுக்கு கொடுத்துடணும். வரவங்க கோட்டு எதனா போட்டு வருவாங்க, இந்த மாதிரி இதை போட்டுன்னு இருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் மாட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஹேங்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சகல வசதிகளும் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கான இப்போ நான் வந்து மதியம் 12லேருந்து 5:30 மணி வரைக்கும் புக் பண்ணியிருந்தேன். அதுக்கான செலவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5.5 மணி நேரத்துக்கு நம்ம ஊர் காசுக்கு ஒரு 1500 ரூபா அந்த ஒரு திட்டம். இதுக்கான கரண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அதை விட ஜாஸ்தியாக போகும் ஆக்சுவலாக. ஆனால் இது வந்து கம்யூனிட்டி அப்படின்றதுனால எல்லாருக்கும் வந்து நம்மளுக்கு இலவசமாக நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும். நம்ம அலுவலுக்கு வரவங்களுக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம். அந்த சாப்பாடு வந்து நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு இருக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அதனால் நம்ம ஜப்பானில் டோக்கியோவில் இருக்கக்கூடிய தஞ்சை மீல்ஸ் அப்படின்ற ஒரு உணவகத்தில் தான் சாப்பாடு ஃபுல்லாக நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மட்டன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு வெஜ்ஜில் வரவங்களும் ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரியும், நான் வெஜிடேரியனை மெஜாரிட்டியாக பண்ணுற மாதிரி வந்து நான் சாப்பாட்டை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. மொத்தம் 100 பேருக்கு வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். தஞ்சை மீல்ஸோட சாப்பாடு எப்படி இருந்தது, அடுத்த ஒரு காணொலியில் இதனுடைய கண்டினியூஷன் கேதரிங் ஈவெண்ட் எப்படி இருந்ததுன்றதை பற்றி பார்க்கலாம். அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ்.